விழும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவரும் பயப்படுவார். எப்பொழுது நீங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்காமல் வேலைகளை நீங்களே செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதே விடியல் ஆரம்பம். நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தால் நீங்கள் விடுமுறையை தேட மாட்டீர்கள். நடந்ததெல்லாம் நன்மை என்று கருதினால் நடக்கப் போவதெல்லாம் நன்மையாகவே முடியும். முட்டாள்களை திருத்த முயற்சி செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் அறிவாளி என்ற திமிரில் இருப்பார்கள். வெற்றி பெற்றவர்கள் தோல்விக்காக காத்திருக்கிறார்கள், தோல்வி கண்டவர்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. தனித்து விடப்பட்டவர்கள் எப்போதும் தனியாய் இருப்பதில்லை. வாழும்போதே பயந்து செத்து வாழ்வதை விட மரணம் ஒன்றும் கொடூரமானது அல்ல. சில நேரங்களில் சில இடங்களில் நாம் வெறும் பார்வையாளராக இருப்பதே நல்லது. உன்னுடைய தவறை நீ உணராத வரை நீ மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பாய். உண்மையை பேசுபவர் சற்று திமிராக பேசுவது போலவே தோன்றும். அது திமிரல்ல, உண்மை கொடுக்கும் கம்பீரம். நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி. உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருந்து பழகுங்கள். காலப்போக்கில் உங்கள் மௌனம் அதற்கான மதிப்பை தரும். நம்ம கூட பழகுறது எல்லாம் ஒன்று விஷமா இருக்கு, இல்லைன்னா வேஷமா இருக்கு. நாளைய அறுவடைக்கு இன்றே விதைப்பது போல் நாளைய வெற்றிக்கு இன்றே திட்டமிடுங்கள். ஏன் என்று தெரியாமல் பிறக்கிறோம், எதற்கு என்று தெரியாமல் இறக்கிறோம், நடுவில் வாழத் தெரியாமல் வாழ்கிறோம். அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே, கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்துவிடாதே. கற்று தெளிவது கல்வி, பட்டு தெளிவது அனுபவம். கற்றது மறந்தாலும் பட்டது மறக்காது. முடியாது என யார் சொன்னால் என்ன, நினைத்ததை முடித்துவிட்டு அவர்களின் முன் திமிரோடு நில். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள், வெற்றி உங்கள் காலடியில். ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டுமே. சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்க முடியும். எவரையும் எக்கணமும் எதற்காகவும் சார்ந்திருக்காதே. வெளிச்சம் இல்லையேல் நிழல் கூட துணைக்கு வராது. தான் சிறந்த மனிதன் என்று யாருக்கும் நிரூபிக்க ஆசைப்படாத மனிதன் எவனோ அவனே உண்மையில் சிறந்த மனிதன். தேவையில்லாதவர்களிடமும் தகுதியில்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம். யாரிடம் எப்படி பழக வேண்டும் என தெரிந்து பழகினால் ஏமாற்றங்களை தவிர்த்து கொள்ளலாம். கோவில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகிறது, சாலையில் விழும் மழை அசுத்தமாகிறது. அதுபோலத்தான் நாம் சேரும் இடம் பொறுத்தே நமது தரமும் உள்ளது. வெற்றிகள் தள்ளி போகலாம், ஆனால் அதுவரை தோல்விகள் உன்னை பக்குவப்படுத்தும். ஆயுதங்களை காட்டிலும் மிகவும் ஆபத்தானது அறியாமையே. பிடித்த விஷயம் நடந்தால் கடவுள் காரணமாம், பிடிக்காத விஷயம் நடந்தால் விதி காரணமாம். தான் மட்டும் எதுக்குமே காரணமில்லையாம் மனிதன். அளவில்லாத ஆசை நமது குணங்களை எல்லாம் அழித்துவிடும். ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன், ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் கூலி கொடுப்பவன் சிவன். சிறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடையளிப்பதோ கிடையாது, எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. எதுவும் கையில் கிடைக்கும் முன் கனவுகளை வளர்த்து கொள்ளாதே. கையில் கிடைத்தவையே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. தந்திரம் பழகு, யாருக்கும் குழி பறிக்க அல்ல, யார் பறித்த குழியிலும் விழாமல் இருக்க. கண்முன்னே நன்றாக பேசுகிறவர்கள் எல்லாம் நமக்கு நல்லதை செய்வார்கள் என நினைக்காதே. தேளின் குடுக்கில் மட்டுமல்ல, தேனீயின் குடுக்கிலும் விஷம் உள்ளது. உண்மையாக இருப்பது போல் நடிக்கிறார்கள் என்றால் அதை நம்புவது போல் நடிப்பதில் தவறில்லை. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மனதை காயப்படுத்திக் கொள்வதை விட
அனைத்தும் நமக்கான பாடம் என்று அனுபவமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்பிற்கான பாடத்தை நாய்களிடம் கற்றுக்கொள், துரோகத்திற்கான பாடத்தை மனிதர்களிடம் கற்றுக்கொள். கை தவறினால் பொருள் உடையும் என யோசிப்பவர்கள் வாய் தவறினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை. பெண்ணின் அன்பு போல் சிறந்த மருந்தும் இல்லை, அவளின் நிராகரிப்பு போல் சிறந்த தண்டனையும் இல்லை. ஒருவர் உங்களுக்காக ஒதுக்கும் நேரத்தை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்று. நல்ல குணம் கொண்ட ஒருவன் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல தரம் கெட்ட ஒருவனது கண்ணுக்கு யாரும் நல்லவராக தெரிவதில்லை. குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைகிறான், குறைகளை பிறரிடம் தேடுபவன் கலங்கப்படுகிறான். நாம் யார் என்று நமக்கே புரிய வைக்கும் நிகழ்வுதான் அவமானம். அவமானத்தை மறக்கக்கூடாது. நீ எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். தப்பே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள். யார் என்ன செய்கிறார்கள், ஏன் செய்கிறார்கள் என்று யோசிப்பதை விட்டுவிட்டு எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது ஒரு உயர்ந்த பண்பின் அறிகுறி. தேவைக்கு தேடுவோரை தொலைப்பதில் தவறில்லை. தேவையற்ற இடங்களில் அதிகம் பேசாதே, தேவையான இடங்களில் பேசாமல் இருக்காதே. இரண்டும் ஆபத்தானது. எதிரிகள் இல்லாத வாழ்க்கை முழுமையான வாழ்க்கை இல்லை. உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்துவார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். பயம் கொண்டவன் பேயை உருவாக்கி உலகை முட்டாளாக்குகிறான். பயமற்றவன் தேவையை உருவாக்கி உலகையே பிரமிக்க வைக்கிறான். எல்லோருக்கும் பிடித்த மாதிரி வாழ முடியாது என்பதை அடிக்கடி நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். பல நேரங்களில் நம்மை நாமே கடக்க. பேசி பயனில்லை என்னும் போது மௌனம் சிறந்தது. பேசுவதிலே அர்த்தமில்லை என்னும் போது பிரிவும் சிறந்தது. கண்ணுக்கு தெரிந்த மனிதனையே உனக்கு மதிக்க தெரியவில்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை மதித்தும் பயனில்லை. நடப்பதை மாற்ற முடியாது, ஆனால் நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம். நடக்காது என்று தெரியும் போது. தகுதியில்லாத உறவுக்கு அளவுக்கு மீறிய மரியாதை கொடுக்காதீர்கள். உங்கள் நற்செயல்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவனே உங்களுக்கு எதிரியாக இருப்பான். அவமானம், தன்மானம் இவை இரண்டும் நம் வாழ்க்கையில் அதிக பாடம் கற்றுத்தருகிறது. நியாயம் கிடைக்காத இடத்தில் வாதாடாமல் இருப்பது நல்லது. துன்ப காலத்தில் வராத எந்த உறவையும் இன்ப காலத்தில் சேர்க்காதீர்கள். கவலை இல்லையெனில் மனதும் இல்லை, மனிதனும் இல்லை.